ஹாய் ஹலோ குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சுப்ரமணி சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எல்லாரது நாஸ்டா ஆச்சா? எங்களது நாஸ்டா ஆச்சு. நாஸ்டா பண்ணதுமே ஸ்ட்ரைட்டாக எங்கே கிளம்புவோம் நம்ம? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். கறி வாங்க தாங்க. பின்ன சண்டேனாலே கறி தான். பறக்கிறதுலேருந்து தாவறதுலேருந்து ஓடுற வரைக்கும் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து சமைக்கிற நாள். அதனால் நாங்களும் இன்றைக்கி கறி வாங்க தான் கிளம்பணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 ஐட்டம் செய்கிறதுக்கு வீட்டில் மெனு கொடுத்துருக்காங்க. இத்தை செய்யணும் அத்தை செய்யணும்னு. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக மீன் கடைக்கே வந்துட்டோம். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு நினச்சிக்கோங்க. எங்கள் ஏரியாவில் நல்ல மீன் கிடைக்காது. ஏன்னா சண்டே இல்லையா, ரொம்ப ரஷ் ஜாஸ்தி. இருக்கிறதெல்லாம் வாரின்னு போயிட்டு பழைய மீனை வச்சுருவாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு. இந்த கூட்டத்தில் நாங்கள் வாங்குறதுக்கே ஒரு 3/4 மணி நேரம் ஆகிப்போச்சு. எனக்கா செம்ம கடுப்பாயிடுச்சு. எனக்கு எங்கே போனாலும் வெயிட் பண்ணுறது பிடிக்காதுங்க. போனோமா டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு வந்தோமா, இதுதான் எனக்கு பிடிக்கும். அது சின்னதுலேருந்தே எனக்கு அந்த ஒரு பழக்கங்க. அங்கே பார்த்தா எக்கச்சக்கமான மீன் இருந்துச்சு. பாங்கடாவா, வஞ்சிர மீனா, ஆனால் எல்லா மீனும் இருந்துச்சுங்க. நான் தேடுற மீன் மட்டும் இல்லவே இல்லைங்க. என்ன மீனுன்னு கேட்குறீங்களா? ஷீலா மீன். அது ஏதோ டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு எங்கள் பையன் சொல்லியிருந்தான். அதை நான் கடை கடையாக தேடினேன், கிடைக்கல. சரி, கிடைக்கிறது ஏதோ ஒன்று. அது ஏதோ என்னமோ மீன் சொன்னாங்கங்க. அது மீன் பேர் கூட வாயில் சரியாக வரமாட்டேங்குதுங்க. அது ஏதோ ஜிலேபி மீனா. சரி, அதை வாங்கிக்கின்னு வரும்போது அங்கே கோழி கடை இருந்துச்சு. அந்த கோழியெல்லாம் கூட கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கணும். ஆனால் எங்கள் மங்கம்மாபாளையத்தில் சண்டே மட்டும் செம்ம ரஷ்ஷுங்க. இது பெங்களூர் இல்லையா, பெங்களூரில் இது மங்கம்மன் பாளையான்ட்டு ரொம்ப ஃபேமஸான இடம் தான் இது. ஆனால் செம்ம ரஷ்ஷுங்க. இருக்கிறது இல்லாததெல்லாம் இந்த சண்டே டைமில் தான் போடுவாங்க. சரின்னு அதெல்லாம் பார்த்துக்கின்னு மீனெல்லாம் பொறுமையாக வாங்கிக்கின்னு காய் கடைக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி, புதினா, பூண்டு இதெல்லாம் வாங்கிக்கணும். மசாலா ஐட்டமெல்லாம் வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போய்ட்டு 10 வாட்டி அதுக்கு இதுக்கு சுற்ற முடியாது நம்மளால். நமக்கு கால் வலி. அதனால் என்ன பண்ணிட்டோம், எல்லாம் ஒரே வேலையாக முடிச்சிடுன்னு சொல்லிட்டார் எங்கள் வீட்டுக்காரர். சரின்ட்டு நானும் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் வாங்கிக்கின்னு வரும்போது கொஞ்சம் பீன்ஸு, கேரட்டு, அப்புறமா இந்த பட்டாணி இதெல்லாம் வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு காய் கடைக்கும் போயிட்டோம். எல்லாத்தையும் பொறுக்கி எடுக்கிறதுக்குள்ளே காலங்கத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஆனால் அதுவே கொஞ்சம் மத்தியானமாக வாங்க, எல்லாம் ஃப்ரெஷ் ஐட்டமெல்லாம் காலி ஆகிட்டு காஞ்ச ஐட்டம் தான் இருக்கும். அது எப்படின்னு தான் எனக்கும் தெரியல. ஒருவேளை ஃப்ரெஷ் ஐட்டம் காலையில் வச்சுட்டு மத்தியானம் ஆன பிறகு பழைய ஐட்டம் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் பிஸ்னஸ் ட்ரிக்ஸு. அதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அது நமக்கு தேவையே இல்லை, விடுங்க. அதனால் என்ன பண்ணிட்டேன், ஸ்ட்ரைட்டாக காயை வாங்கிக்கின்னு ஸ்ட்ரைட்டாக ஆட்டுக்கறி கடைக்கு வந்தேன். பாருங்கள் எப்படி தொங்கோட்டிருக்காங்கன்னு. பார்த்தாலே சும்மா போகிறவங்க கூட வந்து 1 கிலோ வாங்கிட்டு போவான். அப்படி இருக்குது. பின்ன இதை பார்த்தா எவன் தான் வாங்க மாட்டான்? சும்மா போயிட்டு இருந்தேன். சரி 1 கிலோ ஆட்டுக்கறி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். வாங்கியிருக்கிற மீனே முதல்ல சமைச்சு எடுத்தால் போதும்னு சொன்னார் எங்கள் வீட்டுக்காரர். இல்லை, எனக்கு ஆட்டுக்கறி வேணும். எனக்கு ஆட்டுக்கறி பிடிக்காது, இருந்தாலும் ஆட்டுக்கறி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ வாங்கிக்கினேன். அதுவும் இந்த எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த சாப்பீஸ் கீப்ஸ் எல்லாம் பிடிக்காது. துண்டு துண்டாக வெட்டி போட்டால் தான் பிடிக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், சாப்பீஸ் தான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சேன். ஏதோ ஒன்று பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் சிரிச்சின்னு கம்முன்னு ஆகிட்டேன். சரின்னு எல்லா ஐட்டமும் வாங்கிக்கின்னு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே தம்பி கேட்டான், என்னக்கா எல்லா ஐட்டமும் வாங்கிட்டியா, ஓடுறது தாவறதெல்லாம்னா. ஆமாடா டேவிட்டு அப்படின்னா. சரின்னு வெளியில் உட்காந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஆமாங்க கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அதுதான் என் பல்லுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். முள்ளு எதுவுமே இருக்காது பாருங்கள் அந்த இறால. அதனால் அந்த இறா மட்டும் ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கினேன். அதை இதில் காட்டல, இல்லை எதுக்கு சும்மா அப்படின்னு சொல்லிட்டு. சட்னி எல்லாத்தையும் வெளியே வச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன் வெளியே வச்சு பண்ணுறேன்னாக்கா, உள்ளே ஸ்மெல் அடிக்கும். அதனால் என்ன பண்ணேன், எல்லாம் வெளியவே கொட்டி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி வச்சுக்கினேன் நான். அப்புறமா சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு எல்லாத்தையும் பாருங்கள், அது ஆட்டுக்கறி, அது மீன், அந்த கவரில் இருக்கிறது தான் இறா. அதை வந்துட்டு நான் எடுக்கலை. இதில் என்னென்னாக்கா ஆட்டுக்கறியில் கொஞ்சம் கொழுப்பு அதிகமாக போட்டான். எனக்கு கொழுப்பு பிடிக்கும், பிடிக்குன்றதுக்காக இவ்வளோ கொழுப்பாங்க போடுவாங்க யாராச்சும்? அந்த கடைக்காரனுக்கு கேட்டது ஒரு குத்தமாக? அது ரெகுலராக போகிற கடையாச்சா? கேட்டால் அந்த ஆள் எக்கச்சக்கமாக போட்டுடுறாரு. அதனால் சரிண்டி எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ஒன்று ஒன்றா கட் பண்ணி வச்சேன். நான் ஒண்டி தான் கட் பண்ணோம், வேறு யாரும் கிடையாது. அதனால் ஒன்று ஒன்றா கட் பண்ணி ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிக்கின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன ஒன்று, காய் ரேட்டு மற்ற நாளெல்லாம் கம்மியாக இருக்குது. இந்த குளிர் டைமு மற்ற நாள் ஜாஸ்தியாக இருக்குதுங்க. வாய் உலருது.
ஆனால் இந்த குளிர் டைமில் மட்டும் இந்த கேரட்டு பீன்ஸ் எல்லாம் கம்மியாயிடுது. அந்த பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் தான் என்னன்னு எனக்கும் தெரியல. நான் கூட மார்க்கெட்டுக்கு போயிருக்கேங்க. சிட்டி மார்க்கெட்லலாம் போய் பார்ப்பேன். பார்த்தாக்கா பீன்ஸு, கேரட்டு இந்த குளிர் டைமில் தான் எல்லாமே கம்மியாக இருக்கும். ஆனால் தேங்காய் விலை மட்டும்ங்க 50 ரூபாங்க ஒரு தேங்காய். அநியாயத்துக்கு விற்கிறாங்கங்க. சென்னை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு மசாலா கிசாலா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுறா என் பையனை அப்படின்னு சொன்னேன். திட்டிக்கினே அவன் எடுத்தான். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள், நல்லா இருக்குதா, நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன்னா. ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் குப்பையெல்லாம் அகற்றிட்டு க்ளீனாக உரித்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டுக்கிறேன் பாருங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்கன்றதும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் ஒரு வாட்டி கேட்குறேன், நீங்கள் சொல்லவே மாட்டேன்றீங்க. ஏன் சொல்ல மாட்டேறீங்க? ஏன் நான் சொல்கிறேன் இல்லை உங்கள்கிட்ட, அதேமாரி நீங்களும் என்கிட்ட சொல்லணும் தானே. எங்கள் சேனலை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? யாருன்னா பார்த்தாக்கா சொல்லுங்கள். அதே மாதிரி பாருங்கள், நான் அவசரமாக செய்யணும்னு நினைக்கும் போது தான் இந்த கரண்ட்டு போயிடுது. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு மசாலா ஐட்டமெல்லாம் ரெடி பண்ணி வச்சு எடுத்து வைக்கிறதுக்குள்ளே கரண்ட்டு போயிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா கரண்ட்டு இப்போ வர வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. நமக்கு தான் அம்மிக்கல் இருக்குதுல்ல. ஆனால் இந்த அம்மிக்கல்லை என்றைக்கும் நான் ஆட்டினது இல்லைங்க. எங்கள் அம்மா தான் ஆட்டுவாங்க. அப்புறமா எங்கள் பெரிய பையன் ஆட்டுவான். அவனுக்கு இதை ஆட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு அம்மிக்கல்லில் மசாலா ஆட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அவனும் கொஞ்ச நேரம் தான் ஆட்டுவான். விளையாட்டு தனத்துக்கு ஆட்டுவான். அப்புறம் எங்கள் அம்மா கொஞ்ச நேரம் வந்து ஆட்டியிருந்தாங்க. வேணாம் போ நானே ஆட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு மாங்கு நான் ஆட்டுற லட்சணத்திலே தெரியலையா எனக்கு ஆட்ட தெரிலன்றது. ஆனால் எப்படியோ ஒன்று கிட்டத்தட்ட மசாலாவை ஆட்டி எடுத்துட்டேன். ஆனால் பாருங்கள், கடைசி முட்டை கரண்ட்டு வரவே இல்லைங்க. அதுக்கப்புறம் மசாலா ஆட்டி எடுத்துன்னு போய் வச்சு கேஸ் மேலே அடுப்பு மேலே கடாய் வைக்கிறேன். அப்போ வந்துச்சிங்க கரண்ட்டுக்கும் நான் வீடியோ போடுறது பிடிக்கல போல் இருக்குது. அதுவும் சரி பண்ணுது. சரின்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டி வச்சுருக்கிற காயெல்லாம் நல்லா கழுவி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேங்க. ஏன்னாக்கா மசாலைக்கு வந்துட்டு நான் உரித்து வச்சுருந்தேன். தனியாக அரைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கடையிலேருந்து ஒரு 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்து கீ ரைஸுக்கு தானே அப்படின்னு சொல்லி போட்டுக்கினேன். நான் அப்படி தான் எதனா ஒன்று செஞ்சுட்டு இருக்கும்போது எதனா ஒன்று மறந்துடுவேன். எனக்கு ஞாபகம் மறதி ரொம்ப கம்மிங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுருக்கீங்களான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரின்ட்டு எல்லாத்தையும் கலரி மூடி வச்சுட்டு அரிசியெல்லாம் ஏற்கனவே ஊற வச்சுட்டு இருந்தேன். நான் எனக்கு வந்துட்டு காம்பினேஷனோடு சாப்பிட தான் பிடிக்கும். கீ ரைஸு அப்புறமா வந்து மட்டன் கிரேவி நல்லா இருக்குது இல்லையாங்க. எனக்கு இப்படி தான் பிடிக்கும். எனக்கு பிரியாணி அப்புறமா வந்துட்டு இந்த குருமா இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இல்லை. அதிலே இல்லாத பிரியாணி எப்பயுமே செய்கிறோம். கீ ரைஸு அப்புறமா மட்டன் குருமா எப்பயும் செஞ்சதில்லை. ஒரு வாட்டி வீட்டில் பிளான் பண்ணுவோம். ஆனால் அதை சரியாது நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டோம் நாங்கள். அப்படி தான். அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த வாட்டி இல்லை கீ ரைஸும் நான் மட்டன் குருமா தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக போய் எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்து பாருங்கள் கீ ரைஸ் செஞ்சுட்டேன். இன்றைக்கி என்னென்னாக்கா யார் வீட்லேயுமே கறி எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சேன். எங்கள் அம்மா வீட்டுக்கும் எங்கள் அக்கா வீட்டுக்கும் சேர்த்து சமைச்ச அரிசி 4 கிளாஸு போட்டேங்க. அதிகமாகிடுச்சு. ஆனால் பார்த்தா அவங்க எல்லோரும் கறி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. சரின்ட்டு சமையல் ஒரு வேலை முடிஞ்சிச்சு. எங்கள் பையனுக்கும் போட்டு கொடுத்துட்டேன். எனக்கும் பசி ஓவராக இருந்துச்சு. நானும் தட்டில் போட்டுக்கின்னு வந்து உக்காந்துக்கினேன். நல்லா இருக்குது, பரவாயில்ல டேஸ்ட்டு. நான் செஞ்சது ஒருத்தருக்கு செஞ்சது உடனே சாப்பிட்டா பிடிக்காது. ஆனால் பரவாயில்லைங்க, நல்லாயிருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் நைட், பாய்.